வெல்கம் டு டீம் இன் எஃப்எஃப்எல். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சரகட்டட் மதரோட நெக்ஸ்ட் பார்ட் தான். ஸோ நான் ஃபைனல் பார்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். இது எத்தனை பார்ட் வருதுன்னு தெரியல. ஃபைனலுக்கே ரொம்ப லாங்காக வர மாதிரி இருக்குடா. எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து நான் அதை பார்ட்டாக போடுறேன். ஏன்னா ஒரு 40 மினிட்ஸ் கிட்டே வருது. அதுக்கு அடுத்த பார்ட்டு நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் ஆகிரும். இந்த பார்ட்டு இன்றைக்கி அப்லோட் ஆகுதுன்னா நாளைக்கு அந்த பார்ட் அப்லோட் ஆகிரும். ஸோ ஃபைனலுக்கும் இன்னும் ஒரு 2 இழுக்கும். கொஞ்சம் ஹாப்பியாக வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான். இல்லைனா இந்த மேரேஜோடவே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். இதுவே ஃபைனல் பார்ட்டாக உங்களுக்கு நான் முடிச்சிடுறேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக நம்ம விமென் குக்குக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி கொடுக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு இன்னும் ஒரு 2 பார்ட், மொத்தம் 3 பார்ட்டுக்கு மேலே வரும். அதனால தான் எத்தனை பார்ட் வருதோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கிடைக்கிற அந்த டைமில் நான் எடிட் பண்ணி போட்டுடுறேன். ஓகேவா? வாங்கடா ஸ்டோரியோவில் போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போது நம்ம ஜிகேயோட பேலஸ் தான் காட்டுறாங்க. ஸோ ஜிகே அண்ட் தயாங்கோட பேலஸ் இருக்கும் இல்லையா, ஃபேமிலியோட பேலஸ், அந்த பேலஸை தான் காட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பேலஸில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அங்கே இருக்க ஹால் ஆஜராகியிருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம தயாங் அண்ட் ஜிகே 2 பேருமே ரொம்ப டென்ஷனில் அங்கே இருக்க அவங்க, அதாவது ஜிகே அவங்க அப்பாவையும் கிம் வந்து, அதாவது நம்ம தேயாங் வந்து அவங்களுடைய பெரியப்பாவையும் ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் தெரியுமா, நீங்கள் என்ன தான் நினச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஜிமன் அவங்க 2 பேரையும் விட்டு போனதில்லை. 2 பேரும் செம்மையாக டென்ஷன் ஆகியிருந்திருப்பாங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருப்பாங்க. ஜிமன் அவரோட வீட்லேயே இருந்திருக்க மாட்டார், வேறு எங்கேயுமே இருந்திருக்க மாட்டார். அவர் தேடி தேடி டயர்டாகிருப்பாங்க. ஜேகேவும் தயாங்கும். இந்த சைடாக ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜேகேயோட பேலஸ்க்கும் வந்திருப்பாங்க. அது ஃபேமிலி பேலஸ்க்கு வந்துட்டு அங்கே இருக்க எல்லாரையும் பிடிச்சி கத்திகிட்ருக்காங்க. ஸோ அவங்க தாத்தா, அவங்க அப்பா, ஸோ எல்லாரையுமே ஒரு மாதிரி கத்திகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவங்க தானே, ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன், ஸோ எதுவுமே பண்ணாத ஒரு பையனோட லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளமை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருந்திருப்பார் தயாங்க. இந்த சைடு ஜிகேக்கு இது எல்லாமே அவங்க அப்பாவால் தானே நடந்தது. ஸோ அவங்க அப்பா மட்டும் அவர் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஜிமன் ஜேகே கூட இருந்த அந்த ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்து நம்ம தேஜுக்கும் ஒரு நல்ல அம்மாவாக வந்திருப்பார் இல்லையா. ஸோ எதுவுமே இல்லாமல் அவரை வந்து இவ்வளோ ஹர்ட் ஆக்கி தயாங்கும் அவர் லைஃப்பில் பூந்து இப்போது தயாங்கும் ஃபால் ஆகி இவருக்கும் கஷ்டமாகி ஜிமனும் ஹர்ட் ஆகி இந்த மூணு பேரோட இந்த ஹட்டிங்க்கு காரணமே இப்போ ஜேகேயோட அப்பான்ற கார்னர் வருது. ஸோ இப்போ 2 பேருமே அவங்க அப்பா கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க, அதாவது ஜேகேயோட அப்பா கிட்ட. ஸோ இந்த சைடு நம்ம ஜியான் தான் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜங்கு தேயாங், உங்களுக்கு என்ன மூளைகளை கெட்டு போயிடுச்சா? ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு அந்த ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்காக இப்படி வந்து ஃபேமிலியில் இஷ்யூ பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்கு, உனக்கு கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கா? இந்த ஃபேமிலியோட மாஸ்டர் நீ அண்ட் மெயின் ஹெட்டு நீ இப்படி என்னடா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கத்திட்டுருக்காரு. இந்த சைடு ஜங்குக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. டேட், தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோங்க. உங்களால் தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கு, எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா அவனை நான். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? எனக்கும் தேஜு பாப்பாக்கும் இடையில இருக்க அந்த ஒரு அழகான பாண்டிங்கே நீங்கள் அப்படியே. டேட், தயவு செஞ்சு வாய முடியுங்க. என்னால் இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது. நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சிருந்தேன்னா ஜிம்மனை நான் இங்கேருந்து போக விட்டுருக்கவே மாட்டேன். ஆனால் நீங்கள் போய் உங்களோட சொந்த மகனோட லைஃப்லேயே விளாண்டிங்கல்ல, அவனுடைய ஹாப்பினஸ்ஸே பிடுங்கிட்டீங்கல்ல. நீங்கள்லாம் என்ன டேட், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா டேட்? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு ரோபோட் மாதிரி, ஒரு மிஷின் மாதிரி தெரியுதா? நான் அப்படி தான் இருந்தேன் இந்த லைஃப்பில். இந்த ஃபேமிலியில் நீங்கள் ஆட்டி வைக்கிற ஒரு டாய் மாதிரி இருந்தேன். ஆனால் எனக்குன்னு நான் ஆசைப்பட்டது அவனை மட்டும்தானே டேட். ஆனால் அவனையும் என்கிட்ட இருந்து, என் கண்ணு முன்னாடி இருந்து மறைச்சிட்டிங்கல்ல, பிரிச்சிட்டிங்கல்ல. இப்போ அவன் லைஃப் எப்படி வந்து நிற்கிது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தயாங்க பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு
அப்படியே அவங்க டேடை பார்த்து திட்டிகிட்டு இருக்காரு. இந்த சைடு தயங்கும் கோவமாகறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க பெரியப்பா, என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன் ஜிம்மனை இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? ஜங்குக் அவன் அப்போவே ஜிம்மன் கூட வாழணும்னு நினச்சிருந்தானா நீங்கள் அவனுக்கே மேரேஜ் பண்ணி வச்சிருக்கலாம்ல. தேவையில்லாமல் அவனை இவன்கிட்ட இருந்து பிரித்து அவனோட லைஃப்க்கு நான் போய் இப்போது என்னால் அவனை விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு ஜமன் வேணும். ஆனால் இப்போ எங்கள் 2 பேருக்குமே இல்லாமல் அவன் எங்கேயோ போயிட்டான் எங்களை விட்டுட்டு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி தயாங் ஒரு பக்கம் கத்துறாங்க. ஜங்குக்கும் கஷ்டமாக இருக்குது, தயாங்கும் கஷ்டமாக இருக்குது. ஜிம்மன் எங்கே தான் போனானோ, ஹெல்த் வேறு சரியில்லை, என்ன தான் ஆனா அப்படின்ற மாதிரி. இது சைடு நம்ம ஜேகேயோட தாத்தா தான், நம்ம ஜேக்கு கூட கிராண்ட்பா வந்து, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும், என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு மில்லியனர் பசங்க மாதிரியா பேசிகிட்ருக்கீங்க, ஆஃப்டர் ஆல் ஒரு பாய், அவனுக்கு போயிட்டு இது மாதிரி அடிச்சிட்ருக்கீங்க, வெக்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ண 2 பேருமே முறைக்கிறாங்க. ஸோ நம்ம தயாங் அப்போ தான் வந்து அவரோட மேனேஜரை கூப்பிட்றாங்க. ஸோ அப்படியே அவர் மேனேஜர் வந்து அவர்கிட்ட ஒரு ஃபைல் கொடுக்க அப்படியே அதை நீட்டுறாரு அவங்க தாத்தாவோட கண்ணு முன்னாடி. பாருங்க, ஒரு ஆஃப்டர் ஆல் பாய் அவனை பற்றி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இப்படி அவனை போக விட்டுருக்க மாட்டீங்க தாத்தா அப்படின்ற மாதிரி தயாங் சொல்ல, ஜேகேவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நம்ம தயாங்க பார்க்குறாங்க. தயாங் என்னன்ற மாதிரி ஜேகேவை பார்க்க, இவ்வளோ நாள் அவனு தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற ஜங்குக், இது உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட அந்த ஃபைலை நீட்டுறாங்க. ஜங்குக் அந்த ஃபைலை வாங்கி பார்க்கும்போது அவரோட ஐஸ்லாம் வைட் ஆகுது. தயாங் என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஜங்குக், உண்மைதான் அப்படின்ற மாதிரி தயாங்கும் ஒரு மாதிரி அவருடைய கையை கட்டிட்டு ஜேகேவை பார்த்து நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த சைடு அங்கே இருக்க அவங்க ஃபேமிலியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டுருக்கு. தயாங் என்ன சொல்கிற நீ, உண்மையா அப்படின்ற மாதிரி. இந்த சைடு ஜேகேயோட அப்பாவும் தயாங் அப்படின்னு அவர்கிட்ட தான் வராங்க. நீங்களே இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அங்கிள், நீங்களே இப்படி பண்ணிட்டீங்கல்ல, இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் ஆகாது ஜிம்மனுக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து தயாங் வந்து ஜேகேயோட அப்பாக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. தயாங் நீ சொல்கிறது உண்மையா தயாங், உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஆமாம், எல்லாம் உண்மைதான் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சார் ஃபேமிலி இருக்கவங்கலாம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக, ஒரு மாதிரி ஆச்சரியமாக, அவங்களோட மிக்சட் எமோஷ்னல், அப்படியே அவங்களுடைய லுக் அப்படியே அங்கே விளையாண்டுட்டுருக்க ஹாலில் விளையாண்டுருக்க தேஜு பாப்பா மேலே தான் போகுது. நான் ஃபீல் பண்ணது உண்மைதான் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட தாத்தா வந்து தயாங்க கேட்குறாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், அதான் ஒரு இன்னசென்ட் சோலை மொத்தமாக உடைச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. தயாங் ப்ளீஸ் வேர்ட்ஸ் சொல்ல எங்களை கொள்ளாத, எதுவுமே எங்களுக்கு தெரியாதுல்ல, எதுவுமே தெரியாதுனாலும் ஒரு ஹியூமனாக நடத்த முயற்சி செய்யுங்க, புரியுதா? மணி இருந்துட்டா நம்ம ஒன்றும் பெரிய மனுஷங்க கிடையாது, எல்லாருமே ஹியூமன் தான். கொஞ்சம் நீங்கள் அவன்கிட்ட ஒரு நார்மல் மனுஷத்தன்மையாக நடந்திருந்தால் கூட இந்நேரத்துக்கு அவன் இவ்வளோ ஹர்ட் ஆக்கியிருக்க மாட்டான், நாங்களும் சந்தோஷமாக இருந்திருப்போம். இப்போ எங்களுக்கும் இல்லாமல் அவனும் ஹாப்பியாக இல்லாமல் தேஜு பாப்பாவையும் இப்படி தனியாக்கிட்டு நின்றுட்டுருக்கீங்கல்ல, சந்தோஷமாக உங்களுக்கு? இந்த ஃபேமிலியோட ரெப்புடேஷன் சொல்லி எங்கள் லைஃப் 2 பேரோட லைஃப்பையும் குழி தோண்டி புதைச்சிட்டு நிற்கிறீங்க, எங்கே போய் தேடுறது நாங்கள் அவனை அப்படின்ற மாதிரி தயாங் கத்திட்டுருக்காரு. ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. தயாங் நீ சொல்கிறது உண்மையா தயாங்? இது ஜிம்மனோட டீட்டெயில்ஸா? உனக்கு எப்படி கிடைச்சிது? உனக்கு நீ தேடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மறைச்சி வச்சது உங்கள் அப்பா. ஆனால் உங்கள் அப்பாவுக்கே தெரியாத விஷயம் இதுதான் ஜேகே, இதுதான் ஜிம்மன், இதுதான் ஜிம்மனோட உண்மையான டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. சார் ஜானுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. தயாங் நான் உண்மையாக வேணும்னு பண்ணலடா, ஜேகேவோட இந்த ரெப்டேஷாக அவன் எடுத்திருக்க பொறுப்பு பெருசு. ஸோ அவன் எங்கே தப்பான வழியில் போய் எங்கே அந்த பையன் இவனை சீட் பண்ணி தேவையில்லாத ப்ராப்ளம் ஆகி நம்ம ஃபேமிலிக்கு இஷ்யூ வருமோன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் நான் இப்படி ஜிம்மன்
ஜிவன் யாருன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இப்படி நடந்திருக்காதுடா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அவன் எங்கே போனானே எனக்கு தெரியல, அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே நீல் டவுன் பண்ணுறாங்க. தேயாங் பக்கத்தில் ஜிக்கும் உட்காடுறாங்க. தேயாங், என்ன நடக்குது தேயாங்? நீ சொன்னதெல்லாம் உண்மையா? ஜிமன் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் தேயாங் அவரோட அந்த லைட்டான எனக்கு கலங்கின ஐஸ்ல. ஆமாஞ்சிக்கு ஜிமன் உண்மைதான், ஜிமன் நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜிமன் சைடு தான்டா. ஸோ நம்ம ஜிமன் ஜேகே அண்ட் தேயாங்க வந்து பிரிஞ்சு வந்து ஒரு 6 months ஆயிடுச்சு. ஸோ அவர் எங்கே இருக்காருன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்மால் வில்லேஜ். அது வந்து இந்த சிட்டி, அதாவது சியோல் சிட்டியை விட ரொம்ப தாண்டி ஃபாரஸ்ட்டுக்கு ஃபாரஸ்டெல்லாம் தாண்டி ரொம்ப வந்து சின்ன ஒரு ஃபாரஸ்ட், சின்ன ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் இருக்க ஒரு வீட்டில் ஒரு சிங்கிள் ரூம் மாதிரி இருக்க ரொம்ப சிம்பிளான ஹவுஸ் தான். எந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது சிட்டி சைடில் இருந்த மாதிரி. பட் அவருக்கு ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ மார்னிங்கே அவர் வேக்கப் பார்க்குறாரு. ஸோ அங்கே இருக்க அந்த வில்லேஜில் அவரோட அக்ரிகல்ச்சர் மாதிரி ஸோ அங்கே இருக்க சில ஒர்க்ஸ் பார்க்குறாரு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அங்கே இருக்க பேர்ட் சவுண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி வார்மாக, அந்த கிளைமேட்டு, ஸோ அங்கே இருக்க அந்த சில்னஸ் வார்ம்னஸ்லாம் ஒரு மாதிரி அவருக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. பட் அவர் ஃபேஸில் சுத்தமாக ஸ்மைல் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். யார்கிட்டையுமே எதுவுமே பேச மாட்டுறாரு. இப்போ அவர் வந்து அங்கே இருக்க ஒரு ஃப்ளவர் கார்டனில் தான் இருக்கார். ரொம்ப பெரிய ஃப்ளவர் கார்டன், ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஃப்ளவர் கார்டன். அதோட சென்டரில் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் மாதிரி போட்டு செக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸு. ஸோ அந்த பிளேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் தள்ளி ஸோ அந்த ஃப்ளவர் கார்டனை தள்ளி ஒட்டினாப்புலேயே ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்கும். அந்த வாட்டர் ஃபாலோட சவுண்டு, அங்கே இருக்க பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்டு ஒரு மார்னிங் டைம் ஜிமன் அப்படியே அங்கே இருக்க சன்ரைஸில் இருக்காரு. அவரோட ஹேர் அப்படியே காற்றுல லைட்டாக அசைஞ்சிட்ருக்கு. ஜிமன் அவரோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி டைப் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஸ்கையும் அந்த வாட்டர் ஃபாலையும் மேலே இருக்க அங்கே பேர்ட்ஸ் வந்து அப்படியே பறந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப காமாக இருக்கார். இந்த சைடு அந்த ஃப்ளவர் கார்டன் உள்ள 2 person அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அவங்க கையில் வந்து ஃபுட் வச்சுருக்காங்க கேரி பேக்கோட. ஸோ அப்படியே உள்ளே வராங்க. ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. இன்சைட் ஜிமன் தான். ஒரு லிட்டில் ஒரு ஸ்மைல் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ஃபார்மல் ஸ்மைல் பண்ணி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே 2 person அப்படியே ஜிமன் பக்கத்தில் வந்துட்டு நிற்கிறாங்க. ஜிமன், உன்னை எங்கே தேடிட்டு இருக்கிறது? வீட்டில் இல்லாமல் எங்கே போனேன்? இங்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம்ல ஜிமன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னுட்டுருக்க. இட்ஸ் ஓகே ஹயாங், எனக்கு பிரச்சனை இல்லை, போரிங்காக இருக்குது வீட்லேயே இருக்கிறதுக்கு. கிராணி கூட இல்லை, கிராண்ட்பாவும் இல்லை, 2 பேரும் வெளியே போயிருக்காங்க சிட்டிக்கு ஏதோ வாங்கணும் திங்ஸுன்ட்டு. ரொம்ப போர் அடிக்குது, அதான் இந்த ஃப்ளவர்ஸை பார்த்துட்டே இருக்கலான்ட்டு வந்தேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் பேசிகிட்ருக்கேன். அந்த சைடு நம்ம ஷுகா தான். ஸோ ஷுகா கூட ஒரு பர்சன் யோன்ஜன் ஷுகா நின்றுட்டுருக்காரு கையில் ஃபுட் வச்சுட்டு. யோன்ஜன் வந்து அப்படியே ஜிமன் பக்கத்தில் உட்காராங்க. ஜிமன், நீ ஏன் இப்படி இருக்க? 6 months ஆச்சு இங்கே வந்து, நீ சிரிச்சு கூட நான் பார்த்ததே கிடையாது. ஏன் ரொம்ப டல்லாக இருக்க? ஹாப்பியாக இருக்கலாம்ல, உனக்கு ஏதாச்சும் நாங்கள் குறை வச்சோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஜிமின், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹெட்டை நாட் பண்ணிவிட்டு, எனக்கு உண்மையாலுமே அந்த சிட்டியில் அந்த ஹெல் மாதிரி இருந்த லைஃப்பில் இருந்துட்டு இங்கே தான் ஏதோ ரொம்ப ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி ஹார்ட்டுக்கு வார்மாக இருக்குது யோன்ஜன், நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ ஏன் ஜிம்மன் எங்ககிட்டலாம் பேசவே மாட்டேற? நாங்களாக வந்து பேசினா தான் பேசுகிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு மாதிரி பவுட்டி ஃபேஸ் வச்சு கேட்குறாங்க. இன்சைட் ஷுகா தான். ஜிம்மன், இந்த ஃபுட் நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல தானே,
ஏன் உன்னோட ஃபுட்ஸை ஒழுங்காக எடுத்துக்க மாட்டேற, ரொம்ப ஏற்கனவே வீக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல கிராணி, உன்னை என்ன சொல்லியிருக்காங்க, ஒழுங்காக சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ ஃபுட்டை எடுத்துக்கிறத பற்றி யோசிக்க கூட மாட்டேற, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுக்குறாங்க அந்த வில்லேஜில் கிடைக்கிற மாதிரி. ஜிமன் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஹயாங் எனக்கு சாப்பிடவே தோணலை, பட் எனக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்கேன், நைட் சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருக்க. சுகா தான் ஒரு மாதிரி அங்கறிட்டோம்ல, ஜிமன் உனக்கு தெரியும்ல நீ எங்களோட பொறுப்பில் இருக்க, உன்னை இங்கே நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி நான் ஹோபிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நீ இப்படி இருந்தனா அவன் கஷ்டப்படுவான் ஜிமன், நீங்கள் நல்லா இருக்கேன்னு தான் அவன் அங்கே எல்லோரையும் சால்வ் பண்ணிவிட்டு உன்னை இங்கே டேக் கேர் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி அவனும் அங்கே ரிலாக்ஸ்டாக இருக்கான். நீ இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சா அவனும் ஹர்ட் ஆக மாட்டானா? அவன் என்னை கேட்டுக்கிட்ட ஒரே ரீசனுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டுட்டு இங்கே வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் உன் ஹெல்த்தையும் பாரு, நாங்கள் வேறு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ட்டுருக்க. புரியுது, நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் எங்கே போயிருப்பேனே தெரிஞ்சிருக்காது. ஹோபி அங்கே இல்லைன்னா என் லைஃபே என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. என் நேரத்துக்கு நான் அந்த மண்ணுக்குள்ளே போய் எனக்கு மேலே ஒரு செடியே முளைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல யோன்ஜுன் தான் ஒரு மாதிரி க்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிம்மன் ஏன் ஜிம்மன் இப்பெல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஜிம்மன் ஸ்மைல் பண்ணிவிட்டு, அச்சோ நான் தான் ஒன்றுமே ஆகலையே, நல்லா இருக்கேன், அதான் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கள்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஓகே ஃபுட் தானே, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்க, இல்லை நம்ம 3 பேரும் ஒன்றா சாப்பிட்லாம் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அவங்க அங்கேயே அவங்களோட ஃபுட்ஸை ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஜிம்மன் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு சுகா தான் யோன்ஜன் அவர் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாரு, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு சுகா ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிம்மன் ஹேர் ஒரு மாதிரி பேட் பண்ணிவிட்டு, ஜிம்மன் ஏன்னா எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்கலான்ட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிம்மன் ஒரு மாதிரி எந்த ஒரு எமோஷ்னலும் இல்லாத ஒரு ஐஸ் சுகாவை பார்த்துட்டு, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நான் உங்களுக்கு பாரமாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறாரு. ஜிம்மன் என்ன வார்த்தை பேசுகிறேன், நாங்கள் அப்படி ஒரு நாளும் நினச்சதே கிடையாது, நீ இங்கே வந்ததுலேருந்தே எங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி, என்னை விட யோன்ஜன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் தெரியுமா அப்படின்ட்டுருக்காரு. அப்போ ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை ஜிம்மன், உன்னோட லைஃப் இது கிடையாது இல்லையா, உனக்கு நாங்கள் 2 பர்சன் இருக்காங்க, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ நாள் நீ இப்படியே மறைஞ்சி இருந்துடலான்னு நினைக்கிறேன், அவங்க உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியல என் லைஃப்பில் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல, என் ஃபேட் என்னை எப்படி கொண்டு போயிருக்குன்னா எனக்கு தெரியல, சுத்தமாக எனக்கு ஐடியா கிடையாது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு பேசாமல் இங்கேயே இருந்துடணும், யார் கண்ணிலையும் படாமல் என் லைஃப் மொத்தமாக இங்கேயே வாழ்ந்துடணும்னு தோணுது. ஆனால் நான் ஒரே ஒரு பர்சனை மட்டும் இன்னும் ஒரு டைம் பார்த்து அவளோட சீக்ஸில் கிஸ் பண்ணி அவளை வாரி அணைச்சி என்னோட அணைப்புக்குள்ளேயே வச்சுக்கணும், அது மட்டும்தான் இது வரைக்கும் என் மனசில் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படின்னுட்டுருக்காரு. எனக்கு தெரியும் உன்னோட தேஜு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னும்போது, ஹோபி எல்லாமே சொன்னான் ஜிம்மன், உன்னோட லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். உனக்குன்னு தான் அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் நீ யாரையாச்சும் சூஸ் பண்ணியிருக்கலாம்ல, அவங்க கூட வாழ்ந்துருக்கலாம். தேயாங்க உன்னை அவ்வளோ டேக் கேர் பண்ணியிருக்காங்க, ஜிகேவும் சலிச்சவன் கிடையாது, அவனும் உன்னை பைத்தியகார மாதிரி தேடி இருக்கான், அவன் ஆள் அப்படி தான். ஆனாலும் அவங்க 2 பேரும் உனக்கு பாசம் கொடுக்கறதுல குறைஞ்சவங்க இல்லை தயா, இல்லை ஜிம்மன், ஏன் இங்கே யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருக்க, நாங்கள் இருக்கோம் தான், நாங்கள் இருப்போம், எப்போவுமே இருப்போம் தான், ஆனாலும் உன்னோட ஹாப்பினஸ் நாங்கள் கிடையாது தானே அப்படின்ட்டுருக்காரு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இங்கே வந்ததும் கிராண்டியோட கிராண்ட்பாவோட அந்த பாசம் எனக்கெல்லாம் கிடைச்சதே கிடையாது தெரியுமா. என் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் 2 பேரோட பாண்டிங், நீங்கள் என்னை டேக் கேர் பண்ணிக்கிற விதம், இதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு கூட பிறந்தவங்க இருந்திருந்தால் கூட இப்படி பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. நீங்கள் என்னை அவ்வளோ பார்த்துக்கிட்டீங்க. ஒரு 3rd பர்சனாக என்னை நடத்தாமல் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் என் லைஃப்பில் அனுபவித்த பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்குது இந்த 6 மந்த்து. இப்படியே இருந்துட்டாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஹயாங் அப்படின்னுட்டுருக்காரு. ஸோ இந்த சைடு சுகாதான், உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஜிம்மன் லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல், அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஓகே ஜிம்மன்,
நான் கிளம்புறேன், வரியா இல்லையா அப்படின்னுட்டுருக்கேன். நீங்கள் போங்க, எனக்கு கொஞ்ச நேரம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன், போரிங்காக இருக்குது அப்படின்னுட்டுருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கியும் அங்கேருந்து எஞ்சி போயிடுறாங்க. யோஞ்சனும் பாய் சொல்லிவிட்டு சரி ஓகே நாங்கள் பக்கத்தில் இருக்க லேண்டுக்கு போகிறோம், ஸோ அங்கே இருக்க கார்டனை போய் பார்க்க வேண்டியிருக்கு, ஜிமன் சேஃபாக சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேர அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ ஷுகாவும் நம்ம யோஞ்சனும் அப்படியே போகிறாங்க. ஸோ போயிட்டு அதாவது அந்த கார்டன் கொஞ்சம் பெரிய கேட் மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் உள் பிளேஸ், ரொம்ப லாங்கான பிளேஸு. ஸோ நம்ம ஜிமன் அங்கேருந்து பார்க்குறாங்க. ஷுகாவும் யோஞ்சனும் போனதுக்கப்புறம் இப்படி திரும்பிட்டு அந்த வாட்டர் ஃபாலை தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த வாட்டர் ஃபாலோட சவுண்டு, அங்கே இருக்க ஒரு சில்னஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குது, அவருக்கு வார்மாக இருக்குது. ஒரு மாதிரி அவரே ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு தேஜுவை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜெகே சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ போன எபிசோடில் தேஜு தான் உன்னோட பேபின்னும்போது அப்போலேருந்தே அவளை பார்க்கணுன்னு தோணியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேயாங் அவரை கூப்பிட்டு போயிருந்திருப்பார். ஸோ தேயாங் அவரை டேக் கேர் பண்ணி அவர் கூட தூங்க வச்சு ஜிம்மன் அங்கேருந்து தேயாங்க விட்டுட்டு இந்த வேர்ல்டே வேணாம், இவங்க 2 பேருக்கும் நடுவில் இவ்வளோ போராட்டம், இந்த லைஃபே பிடிக்கலை அப்படின்ற மாதிரி அவர் சுசைட்க்கு தான் ட்ரை பண்ணுறதுக்கு இறங்கிட்டு அவர் பாட்டுக்கு போகியிருப்பார். ஸோ இந்த சைடு நம்ம ஜிம்மன் தேயாங்கோட அந்த வீட்டிலேருந்து இறங்கி அப்படியே கிளம்ப போகும்போது தான் கீழே, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்திருப்பாரு, கீழே இறங்கி வரும்போது தான் ஜிம்மனை ஒரு பர்சன் கூப்பிட்ருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அங்கே நம்ம ஹோபி தான். ஸோ ஹோபி அங்கே இருக்க ஹாலில் தான் படுத்துருந்துருப்பாரு. ஜிம்மனோட சவுண்ட் கேட்டதை இருந்துச்சு. ஜிம்மன் நீ ஓகேவா, உனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணியிருப்பாரு. இந்த சைட் ஜிம்மன் ஷாக்காக பார்க்குறாங்க. ஜிம்மன் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி கேட்க ஹோபி தான் பார்த்துட்ருக்காரு. இந்த ஜிம்மன் ஹோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஹோபியை பிடிச்சி பயங்கரமாக டைட்டாக ஹக் பண்ணி அழுந்திருப்பார். இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. ஜிம்மன் ஒன்றும்லடா, நீ ஓகே தான், நீ ஃபேட் ஆகிட்ட. ஸோ தேயாங் ஃபோன் பண்ணும்போது நான் ஜின் கூட தான் இருந்தேன். ஸோ ஜின் வரும்போது கூட நானும் வந்திருந்தேன். ஆனால் நீ ஃபேடாக இருந்ததால் நாங்கள் 2 பேரும் இங்கே இருந்துட்டு சரி தேயாங்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், ஜிம்மனை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஏதாச்சும் தேவைப்படும்ல, அதனால் எனக்கு எங்கேயும் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை ஜிம்மன், அதனால தான் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். இப்போ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தெரியல, எனக்கு யாருமே வேணாம், எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல, நான் இங்கேருந்து எங்கேயாச்சும் காணாமல் போயிடணும்னு தோணுது, என்னை விடுங்க, லாஸ்ட்டாக என்னோக்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க, அவனை ஹாப்பியாக மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கு. லூஸா ஜிம்மன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்ருக்காரு. சரி ஜிம்மன் டியர்ஸ் அப்படி ஃபாலோ ஆகிட்டுருக்கு. சரி ஒன்றும் இல்லை, சாரி, எனக்கு புரியுது உன் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே, ஆனாலும் 2 பேருமே ரொம்ப நல்லவங்கடா. நான் கூட ஜேகே ரொம்ப ஒஸ்ட்டாக அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் தேயாங் ஜின் 2 பேரும் பேசினதை கேட்கும்போது தான் தோணுச்சு அவரும் ஒன்று லவ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் நீ இப்படி 2 பேருக்கும் கிடைக்காம லைஃபே வேணான்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரும் உனக்காக தானடா எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க. அண்ட் பேபி கேர்ள் அவளும் எப்படி ஏதுன்னெலாம் எனக்கு தெரியாது ஜிம்மன், ஆனால் பேசினதில் புரிஞ்சுது உன் பேபி கேர்ள் தேஜு கரெக்ட் தானே அப்படின்னு சொல்ல. ஜிம்மன் ஸ்மைல் பண்ணிவிட்டு அழுகிறாங்க. எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை ஹோபி, உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. சரி ஓகே எனக்கு புரியுது, நீ இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க, தேவையில்லாமல் தப்பான முடிவு எடுத்துடாத, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அவ்வளோதானே, நீ எங்கே போனேன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் சொல்கிற பிளேஸ்க்கு போய் இரு, யாரும் உன்னை தேடி வர மாட்டாங்க, ஆனால் தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணிரு ஜிம்மன், தேவையில்லாமல் தப்பான இந்த முடிவை எடுத்துடாத, அப்புறம் என்னால் யோஞ்சனுக்கு பதில் சொல்ல முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஜிம்மன் ஆயாங் ப்ளீஸ் என்னை உன் கூட பிறந்த பிரதராக பார்த்தேன்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, நீ தப்பான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அடுத்த செகண்டே நம்ம ஹோபி நம்ம ஷுகாக்கு யோஞ்சனுக்கோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க. யோஞ்சன் தான் நம்ம ஹோபியோட பிரதர், ஸோ கூட பிறந்த பிரதர். அவங்க அவங்க கிராணியோட வில்லேஜ் சைடில் தான் இருப்பாங்க, ஸோ சிட்டிக்கெலாம் வந்தது கிடையாது.
இந்த சைடு ஹோபி கூட சுகாவும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சிட்டிக்கு வந்திருப்பாங்க ஒரு ஒர்க் விஷயமா. இந்த சைடு சுகா தான் கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஹோபிக்கிட்ட பேசுகிறாங்க. சொல்லு ஹோபி என்ன அப்படின்ற மாதிரி. இங்கே பாரு சுகா, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குற, ப்ளீஸ் முடியாத மட்டும் சொல்லிடாத. நீயும் யோஞ்சனும் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு பர்சனை நீங்கள் நம்ம கிராணி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வச்சுக்கணும், அவனை சேஃபாக பார்த்துக்கணும், எனக்காக அந்த ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்க சுகாவும் ஓகேடா பிரச்சனை இல்லை, நீ கேட்டிருக்கல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேயாங்கோட ஹவுஸ்க்கு வந்து ஜிம்மனை வந்து டேக் கேர் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டு போயிருந்துருப்பாங்க. நைட்டோட நைட்டாக ஹோபி எதை பற்றியும் நம்ம தேயாங்கிட்டேயும் ஜெக்கே கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டார். அவரும் எதுவுமே தெரியாத மாதிரி அதே சோஃபாவில் போய் படுத்துடுறாரு. இந்த சைடு நம்ம தேயாங்கோட மேன்ஷனில் வந்து சிசிடிவி கேமராஸ்லாம் இல்லாததால் தேயாங்கும் கஷ்டமாக இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த சைடு நம்ம ஜிம்மன் அப்படியே நம்ம சுகா கூட யோஞ்சன் கூட தான் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கூட ஜெல் ஆகிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யோஞ்சன் வந்து ரொம்ப துரு நல்லா ஜாலியாக பேசுவார் ஹோபி மாதிரி. ஆனால் நம்ம சுகா அப்படி கிடையாது, ரொம்ப டேக்காராக ஒரு மாதிரி அவரை கேர் பண்ணி பார்த்துப்பாரு. இந்த சைடு அப்படி தான் நம்ம ஜிம்மன் இங்கே இருந்திருப்பார். ஸோ அதை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு என் லைஃப்பில் நிறைய விஷயம் நடக்குது, ஆனால் எதுவுமே எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போது நம்ம ஜிம்மன் உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரா. ஸோ கரண்ட்டில் ஜிம்மன் பின்னாடி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மால் ஹேண்ட்ஸ் அது வந்து அவர் பேக்லேருந்து ஓடி வந்து ஒரு மாதிரி ஹக் பண்ணுது, மம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்மன் ஒரு செகண்ட் அவர் ஹார்ட் அப்படியே ஸ்கிப் ஆகிடுது அந்த வாய்ஸை கேட்டுட்டு. அவருக்கு அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. அது உண்மைதானா அப்படின்னு அவர் பிரெயின் யோசிக்கிறதுக்குள்ளே அந்த ஹேண்ட்ஸ் வந்து ஜிம்மனோட பேக்கில் வந்து அப்படியே அவர் நெக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்குது, அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்குது. ஜிம்மன் ஒரு செகண்ட் ஸ்கிப்பான அந்த மொமெண்ட்டை அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி பல நாள் கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே இணையே பிழிந்து உடை நான் எடுத்தேன். திரும்புறாரு. அந்த 2 பேபியோட ஹேண்ட்ஸ் நெக்கில் இருக்குமா, அதை அப்படி பேக்கில் இருந்து ஹக் பண்ண மாதிரி அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு அந்த பேபியை திரும்பி பார்க்குறாரு. தேஜுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம தேஜுமா தான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ரெட்டிஷாக அவள் வந்து இப்படி இருக்கானா ஒரு லிட்டிலாக ஒரு பிளாக் கலர் ஃப்ராக் போட்டிருக்கா ஸ்லீவ்லெஸ்ஸில், ரொம்ப அழகாக இருக்குது. அது நீஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ 2 போனி டைல் போட்டிருக்கா. இப்போ வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டை விட கொஞ்சோண்டு வளர்ந்துருக்கா. அவள் ரொம்ப அழகாக அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு ஒரு மாதிரி சின்ன கோவத்தோட ஜிம்மன் மாதிரியான ஐஸ், ரொம்ப க்யூட்டான கோவம். ஆனால் அவளுக்கு நோசெல்லாம் ரெட்டிஷ் ஆகி நம்ம தேஜு பப்பா தான் ஒரு மாதிரி அந்த தேம்பி அழுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவள் வந்து அப்படியே வீக் பண்ணிகிட்ருக்கா. அம்மா என்னை வித்துட்டு எங்கே போனீங்க? நான் டெய்லி டாடாட்ட கேட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னை பார்க்க வரவே இல்லைல்ல, என்னை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேஜு வந்து ரெட்டிஷான நோஸோட அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு பவுட் பண்ணிட்டு அழுதுட்ருக்கேன். ஜிம்மனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவரை அப்படி அணைச்சி அவருடைய செஸ்டில் வச்சு அப்படி புதைச்சி அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேஜுமா இது நீ தானே நான் ஒன்றும் இங்கே கனவு காணல, நீ தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. 5 செகண்டில் அப்படியே அந்த பேபியை தூக்கி அவரோட சீக்ஸை பிடிச்சி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. நான் உன்னை எவ்வளோ பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தேன் தெரியுமா, உன்னை நான் பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல தேஜு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து கிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு அந்த பேபியும் ஜிம்மன் அவருடைய நெக்கில் ஹேண்ட்ஸை போட்டு அவருடைய ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுது. மாமா நான் இன்னும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், ஏன் என்னையும் டாடா விட்டுட்டு வந்துட்டீங்க ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கு. பேபியும் ஜிம்மன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு மிஸ்யூ மம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. மிஸ் யூ டூ செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே தேஜுவை தூக்கி ஒரு மாதிரி அப்படியே
கத்துறாங்க. தேஜுக்கு ஒரு மாதிரி அப்படியே பயமாக இருக்குது. அந்த பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழெல்லாம் இங்கே விழுந்துருவானோ, கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கா. மம்மா என்ன பண்ணுறீங்க, எனக்கு பயமாக இருக்குது மம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட நெக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்குது, ஸ்மைல் பண்ணிவிட்டு. தேஜு நீ என்ன தேடி வந்திருக்கியா, என்னால் நம்பவே முடியல தேஜுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஏதோ ஹிட் ஆகுது. தேஜு யார் கூட வந்தா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, இதென்ன கேள்வி மம்மா, நான் டேடா கூட தான் வந்தேன் அப்படின்னு. ஏன்னா டேடாவா எங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அது வந்து ஒரு ஃப்ளவர் கார்டன் தானே. ஸோ அப்படியே அதோட குட்டி ஹேண்டை நீட்டுது. ஸோ ஆப்போசிட்டில் கொஞ்சம் லாங்காக அந்த ரோட்வேயில் ஒரு கார் நிற்கிது, பிளாக் கலர் காரு. அது உள்ளே நம்ம ஜிகே ஜன்னல் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே டிரைவர் சீட்டில் இருக்கார். ஸோ நம்ம தேயாங் வெளியே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு, ஒரு ஒயிட் கலர் பேண்ட் போட்டிருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி ஹேண்டை டைப் பண்ணி அந்த காரோட டோர் மேலே சாஞ்சிட்டு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு, பாக்ஸி ஸ்மைலு. சரி நம்ம ஜிமன் டேடாவை கூப்பிட்டு வந்தாங்க. ஆமாம் 2 தாதாவும் வந்திருக்காங்க, ஜிக்கேப்பாவும் வந்திருக்காங்க, தேயங்கப்பாவும் வந்திருக்காங்க. நீங்கள் தான் இங்கே இல்லை மம்மா, ஏன் மம்மா இங்கே வந்திருக்கீங்க, இந்த இடம் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன் நீங்கள் இங்கே இருக்கீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மனை பார்த்துட்டு தேஜு பேச. இந்த சைடு ஜிம்மன் அவரோட ஐஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு, தேஜு என்ன பேசுகிற நீ, இது அம்மா இங்கே தான் இருப்ப, நீ எதுக்கு இங்கே வந்த, நீ டேடா கூட இருக்க வேண்டியதானே. மம்மா உனக்கு தெரியாதா, உன்னை நம்ம ஜியோன் தத்தா அப்புறம் நம்ம கிம் தத்தாலாம் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி டேடாங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம போனோம், வா உன்னை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல. எதுக்கு, என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ தேயாங் வந்து அப்படியே லைட்டாக உள்ள அந்த ஃப்ளவர் கார்டன் உள்ள அந்த பாத்தில் வந்துட்டுருக்காரு ஜிம்மனை நோக்கி. ஜிம்மனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. அவர் ஹார்ட்டெல்லாம் பயங்கரமாக ஒரு மாதிரி துடிச்சிட்ருக்கு. தேயாங்க வந்து அவரால் ஃபேஸ் பண்ண முடியல. தேஜுவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தேஜு தான், அம்மா தாதா வந்திருக்காங்க உங்க பாரு அப்படின்னுட்டுருக்கு. இந்த சைடு தேஜு நீ அப்பா கிட்ட போ, மம்மா வரல, நீ அப்பாவை கூப்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு மம்மா என்ன சொல்கிறீங்க, அது நம்ம வீடு, நம்ம அங்கே தான் போகணும், வாங்க, நீங்கள் தான் ஏதோ பிளேஸில் வந்திருக்கீங்க, நம்ம வீட்டில் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, பாருங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், மேலே அக்கறையே இல்லை உங்களுக்கு அப்படின்னுட்டுருக்கு தேஜு பாப்பா. தேஜு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவளோட ஹெட்டை அவருடைய பேக் நெக்கில் வச்சு ஒரு மாதிரி அப்படியே புதைச்சிக்கிட்டு அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. தேஜுவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடு தேயாங் ரொம்ப ரொம்ப பக்கத்தில். ஜிம்மனுக்கும் தேயாங்க்கும் ஒரு 4 ஸ்டெப் கேப்பு. தேஜு வந்து ஜிம்மன் வந்து ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மன் வந்து தேயாங்க ஹைட்டப் பண்ணல, ஆனால் அவர் ஃபேஸ் பார்க்கும்போது தெரியுது ஒழுங்காக சாப்பிடாம அவர் வந்து டல்லாக இருக்கார். பழைய அந்த பிரிஸ்க் இல்லை, ஃபஸ்ட்டு அவரோட கம்பெனிக்கு எப்படி வந்தாரோ அந்த மாதிரி இல்லை, ரொம்ப டல்லாக இருக்கார். தேயாங்க்கு கஷ்டமாக இருக்குது. ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட ஜிம்மன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. மறுபடியும் ஜிம்மன் ஏன் ஜிம்மன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க. என் சைடு தேஜு வந்தா, மம்மா யாராவது கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புது. ஜிம்மன் லைட்டாக பேபி இறக்கி விடுறாங்க. பேபி ஸ்ட்ரைட்டாக வந்து தேயாங்கிட்ட போகுது. தேயாங் நீ போய் ஜேகே பாட்டேர், நான் வரேன் மம்மாவை கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்ல. இல்லை நானும் வருவேன். தேஜு சொன்ன கேளு, போய் காரில் அப்படின்னு சொல்ல. பேபியும் அங்கேருந்து போகுது. திரும்பி பார்த்துட்டு போன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி தேயாங்க சொல்கிறாரு. அது பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜேகே கிட்ட போயிடுது. ஜேகே வந்து காரில் விண்டோ சீட்டில் பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. அங்கே நடக்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி ஜிம்மனை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த பிளேஸை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஹோபி வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே
ஜிம்மன் பற்றி நம்ம தேயாங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ தேயாங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அவரால் பார்க்க முடியல. ஏன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் ஜிம்மனை அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டவங்க. இவங்கக்கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஹோபி தான் போய் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். பட் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் கொஞ்சம் மைண்ட் சரியில்லாமல் இருக்கான், அவனுக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதனால தான் இவ்வளோ டேஸாக ஜிம்மன் இங்கே இருக்கான்னு தெரிஞ்சும் நம்ம டேக்குக்கு 2 பேரும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரமாக இருந்தே பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம ஜிம்மனை அவர் கூட கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. சைட் ஜேகே அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு, ஜிம்மன் நாங்கள் உனக்காக இருந்தோம், யாருமே இல்லாத அண்ணாத மாதிரி இங்கே வந்திருக்கல ஜிம்மன், இது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் லைட்டாக கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. அவர் தேஜுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி அவரை வைப் பண்ணிவிட்டு, தேஜு என்ன சொன்னா உன் அம்மா அப்படின்னு சொல்ல, அம்மா வரமாட்டேன்னு சொல்லுது தாட்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. வருவா கண்டிப்பாக, உன் தேயப்பா கூப்பிட்றாள் அப்படின்னு சொல்லும்போது, வந்தால் நம்ம கூட தானே இருப்பாங்க, ஆமாம் நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெட்டை பேக் பண்ணி கொடுத்துட்ருக்க. தேஜுவோ பார்த்துட்ருக்கு. இந்த சரி தேயாங் தான் 4th ஸ்டெப் இருக்கும். ஜிம்மன் லைட்டாக பேக்கில் போகிறாங்க. ஜிம்மன் என்ன பண்ணுற அப்படின்ட்டு இருக்கா. ஜிம்மன் எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக பேக்கில் போக பார்க்குறாங்க. தேயாங் ஜிம்மனோட ஹேண்டை ஒரு மாதிரி பிடிச்சிடுறாங்க. திரும்பும்போது, எங்கே போகிற, இன்னும் இங்கேருந்து ஓடி ஒளியறதுக்கு பார்க்குற ஜிம்மன், நீ இங்கே இருக்கேன்னு எங்களுக்கு 3 monthsக்கு முன்னாடியே தெரியும், இருந்தும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இவ்வளோ டேஸ் விட்டு வச்சுருக்கோம், இதுக்கப்புறம்லாம் விட்டு வைக்க முடியாது, வா எங்கள் கூட இரு ஜிம்மன், புரியுதா? நீ ஏன் இப்படி அனாத மாதிரி இங்கே இருக்கணும்னு நினைக்கிற, உனக்கு நாங்கள் இருக்கோம், உனக்காக ஒரு ஃபேமிலியே இருக்குது ஜிம்மன், ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மனோட ஹேண்டை தயாங்க பிடிச்சதுமே அவருக்கு ஹார்ட்டெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாகிடுது. அவர் லைஃப்பில் நடந்த 6 month பாஸ்ட் எல்லாமே ஞாபகம் வருது. தியோங் தியோங் என்னை விட்டுங்க, என்னால் வர முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னால் அந்த லைஃப்க்கு வர முடியாது, நான் இங்கே இருந்துடுறேனே, இதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு இருக்காரு. தியோங் டென்ஷன் ஆகுறாரு. ஜிம்மன் சொன்னா கேளு, இதுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஜிம்மன், ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மன் முட்டியவே முடியாதுன்னு இருக்காரு. தேங்க அவரோட ஹேண்ட்ஸை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படியே போயிட்டு ஜிம்மன் திரும்பின மாதிரி நின்று இருப்பார். ஜிம்மனை ஒரு மாதிரி பேக் பண்ணுறாங்க. ஜிம்மன் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜிம்மன், ஒன்று நான் மட்டும் இல்லை என் ஃபேமிலியே ரொம்ப மிஸ் பண்ணுது, உனக்காக இவ்வளோ பெரிய ஃபேமிலி வெயிட் பண்ணிகிட்ருக்கு தெரியுமா, நம்ம தேஜோட சேர்த்து வாடா போகலாம், நம்ம ஃபேமிலிக்கு உன்னோட குடும்பத்துக்கு போகலாம், வா ஜிம்மன், நான் கூப்பிட்டா வரமாட்டியா, உனக்கான இவ்வளோ டைம்ஸ் கொடுத்துட்டேன், ஆனால் அங்கே நாங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருப்போன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல நீ, ஆனால் ஒவ்வொரு நாளும் உன்னை நாங்கள் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கோம் ஜிம்மன், இங்கே நீ சந்தோஷமாக இல்லைல்ல, உன்னோட சந்தோஷம் நாங்கள் தான், உன்னோட சந்தோஷம் தேஜு பாப்பா தான், எங்கள் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பா ஜிம்மன், வா ஜிம்மன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மன் எதுவுமே சொல்லலை, இல்லை நான் வரல அப்படின்ட்டுருக்காரு. தேயாங்க எதுவுமே சொல்லலை. அவர் ஹேக்கை ஒரு மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு அவர் ஜிம்மனோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஜிம்மன் தேயாங் என் கையை விடுங்க தேயாங் நான் வரல தேயாங் அப்படின்னுட்டு இருக்காரு. சைலண்ட்டாக வா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் வாய்ஸில் சொல்ல ஜிம்மன் சைலண்ட் ஆயிடுறாங்க. அவளுக்கு தேஜு வேறு அங்கே காரில் இருந்துட்டு எக்ஸைட்டிங்காக வா மம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு மாதிரி இந்த சைடு ஜிம்மனுக்கு தேஜு பார்க்க அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவளை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஸோ அப்படியே யோசிச்சுட்ருக்காரு, நான் வரல தேயாங்கன்ட்ருக்காரு. இங்கே பாரு, உன்னால் தேஜு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனால் தெரியுமா, நீ இல்லாமல் 1 month அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஜிம்மன், அவளை ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்தோம், இருந்தாலும் அவள் இன்னமும் டல்லாக தான் இருந்தாள், சரி உன் மம்மாட்ட கூப்பிட்டு போகிறவா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவள் ரெக்கவரே ஆனா. அப்போ தேஜு ஹர்ட் ஆகுறது உனக்கு ஓகேவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு. அவர் கஷ்டமாகிடுது, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் 1 month அவள் மம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தா, எங்கே போனா ஏது போனான்னு எங்களுக்கு தெரியாததால். ஓகேடா, இந்த பார்ட் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு ஜூம் வரும். மறக்காமல் கமெண்ட் அண்ட் லைக்ஸ் பண்ணுங்கடா. உனது தோளில் தலையை சாய்த்து நெருங்கி நான் வாழ வேண்டும், பிரிந்து நீயும் நடக்கும் போது என்
இதயம் காயம் படும். உறக்கமில்லை உறங்கினாலும் கனவில் நீ செய்யும் தொல்லை. மறக்க உன்னை